வணக்கம். ராணி ஸ்வீட் சமையல் இன்னைக்கு உளுந்து முட்டையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கப் உளுந்து 2 முட்டையும் இருந்தால் போதும். காலையில் டிஃபனுக்கு டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதில் ரொம்ப ஹெல்த்தியாகவே சாப்பிடலாம். இந்த மாவை குழிப்பணியாரமாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். கழுவிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். பாருங்க எவ்வளவு நல்லா ஊறி இருக்குன்னு. இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா உளுந்த சேர்த்து தண்ணி ஊற்றி எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிடணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கிடணும். இது கிரைண்டர்லனாலும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லாம கொஞ்சம் கெட்டியாவே இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இது கூடவே துருவனா கேரட் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிடணும். அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடணும். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிடணும். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. தோசைக்கல்ல ஊத்துற அளவுக்கு இருக்கணும்.